இப்ப ஹிஸ்டரி சப்ஜெக்ட் யாருக்கெல்லாம் போர்? கண்டிப்பா எல்லாத்துக்கும் போர். நானும் கை தூக்குறேன். ஏன்னா ஹிஸ்டரியில என்ன சொல்றாங்க? அக்பர் வந்து என்ன பண்ணாரு? புரியல, சொல்லலாம். எதுக்கு சொல்லலாம்? திப்பு சுல்தான் என்ன பண்ணாரு சொல்லுங்க. சரி, இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். கேட்டாவே நீங்க எல்லாருமே என்ன சொல்லுவீங்க? நல்லா அதை வந்து உணர்ச்சி பொங்க சொல்லுவீங்க. ஏன்னா நம்மளுடைய ஹிஸ்டரியில ஃபுல்லுமே என்ன சொல்லியிருக்காங்க? டேட்டாஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா வெறும் டேட்டாஸ் ஆனது இல்லை நம்ம ஹிஸ்டரி. இது எல்லாமே உணர்வு பூர்வமான விஷயங்கள். எந்த ஒரு விஷயத்த நம்மளால ஃபீல் பண்ண முடியுதோ அந்த விஷயம் என்ன ஆகாது, நமக்கு கஷ்டமா இருக்காது. கரெக்ட் தானே? சரி, இன்னைக்கு நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோமா? ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி அங்க போலாமா? ஸோ என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? எப்படியெல்லாம் இருந்தது அன்னைக்கு சூழ்நிலை? ஓகே, பிரிட்டிஷ் எல்லாம் நமக்கு டார்ச்சர் பண்ணாங்க. எப்படி உள்ள வந்தாங்க? ட்ரேடு. ஸோ ட்ரேட் எங்க பண்ணுவாங்க? பொதுவா ஒரு இடத்துல ட்ரேட் எங்க பண்ணுவாங்க? சீ போர்ட் இருக்குது. இன்னொன்று, ட்ரேட் பண்ணணும்னா அந்த இடத்துல ஒரு பொட்டன்ஷியல் இருக்கணும்ல. பிஸ்னஸ் ஸ்டடி எப்படி பண்ணுவாங்க? இப்போ ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனி வருது அப்படின்னா எப்படி அந்த இடத்த, அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணுவாங்க? அந்த இடத்துல வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருந்தா மட்டும் தானே செலக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? அவங்க செலக்ட் பண்ண இடம் எங்க? நம்மளுடைய இந்தியா. ஓகே, ஸோ அப்ப நம்ம எப்படி இருந்திருக்கோம்? we were very பொட்டன்ஷியல். நம்ம தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து நம்மளை இன்வைட் பண்ணணும்னாவே என்ன, எதுக்காக நம்மளை இன்வைட் பண்றாங்க? ஸோ நம்ம தான் ரொம்ப பொட்டன்ஷியலா இருந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ என்னெல்லாம் பார்த்து அவங்களை அட்ராக்ட் பண்ணுச்சு? எதையெல்லாம் பார்த்து அவங்க? ஹானஸ்டி, ஹார்ட் ஒர்க், வேற வெல்த், வேற நம்மளோட கல்ச்சர், தாட் ப்ராசஸ், அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம். ஸோ இப்போ நீங்க எல்லாம் சொன்னீங்கல்ல, இதுதான் ஹிஸ்டரி. இது ஹிஸ்டரி புக்ல இருக்குதா? நம்ம கண்ட்ரி எப்படி காட்டுறாங்க? எப்படி காட்டுறாங்க? நம்ம கண்ட்ரி யார் வந்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் வந்தது? நம்ம கண்ட்ரிக்கு ஹாஸ்பிட்டல் யார் வந்ததுக்கு அப்புறம் வந்தது? ஓகே, நமக்கு கல்ச்சரே யார் வந்ததுக்கு அப்புறம் வந்தது? ஓகே, ஸோ அது உண்மையா? அதை படிக்கிறதுனால தான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கரெக்டா? ஸோ நோ த ட்ரூத். எது உண்மை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தர் தன்னுடைய வரலாறை தெரிஞ்சுக்கலையோ அவங்களுக்கு என்ன இருக்காது? உணர்வுகளே இருக்காது. when you're not feeling very proud, என்ன ஆகும் உங்களுக்கு? ஒரு ப்ரௌட், இது என்னோட கண்ட்ரி, இது இங்க வந்து இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த பெருமிதம் இல்லைன்னா என்ன ஆகும்? feel dull. உண்மைதானா? இது எங்க ஸ்கூல்? இப்ப நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு கப் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அன்னைக்கு நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் காலரும் மேலதானே இருக்கும். இப்ப உங்களுடைய தாளாளர் சொன்னார் இல்லையா, நம்ம ஸ்கூல்ல இருந்து ஒரு கலெக்டர் வரணும்னு. கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து பார்க்க போறாரா? ஆனா அவரோட தலை வந்து இன்னும் ஒரு இன்ச் எப்படி இருக்கும்? மேல தூக்கி இருக்கும். ஏன் ஸ்கூல் பையன், என்னோட மாணவன். ஸோ எப்பயுமே என்னோட இதுல இருந்து ஒரு வெற்றி வரும்போது நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ப்ரௌட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அந்த விஷயத்த வந்து நம்ம எடுத்துக்க எல்லாமே ஈஸியாகும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது சைக்கலாஜிக்கல் வார் தான் நம்ம மேலே கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய கண்ட்ரி வீக்காக இருக்கு, நம்மளுடைய கண்ட்ரியில் எதுவும் இல்லை. ஆஃப்டர் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இருக்குங்கும் போது நம்மளே என்ன ஆகும்? நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது, அவங்க தான் இருக்குங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள இருக்குதா இல்லையா? டு பி ட்ரூ, நீங்க எல்லாரும் சொல்லுங்க, நமக்குள்ள அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதா இல்லையா? ஆனா கிடையாது. உலகத்துக்கே முதல்ல கல்வி கொடுத்தது யாரு? குருகுலம். எத்தனை குருகுலம் இருந்தது? நிறைய. நலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருந்தது? இங்கதான் இருந்தது. குருக்கள் மொத்தத்தையும், குருமார்கள் மொத்தத்தையும் என்ன பண்ணாங்க? வச்சு எரிச்சாங்க. ஏன் எரிச்சாங்க? அந்த நாலேஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது. இதெல்லாம் பண்ணிட்டு நம்மளெல்லாம் என்ன பண்ண நினைக்கிறாங்க? ஒரு மேனேஜர்ஸா உருவாக்க நினைச்சாங்க. அவங்க உருவாக்குன சில விஷயங்களுக்கு என்ன பண்ணாங்க? they want some managers. அங்கிருந்து கூட்டிட்டு வர்றது கஷ்டம் தானே. இப்போ நம்மளோட கதைக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும்? எல்லாமே என்ன வேணும்? டாக்குமெண்டேஷன். நமக்கு வந்து நம்மளுடைய குருகுலம் எப்படி இருக்கும்? நம்ம வந்து புக்ஸ் இருக்குமா, எழுதுவோமா? நோ. எல்லாமே எப்படி இருக்கும்?
கருத்துக்கள் பரிமாறுவோம், எடுத்துக்குவோம். நம்மளோடதுல முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க. ஆனா குழந்தைங்களே, நீங்க கண்டிப்பா இதை எடுத்தீங்கன்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் வரும். சுவாதியாயனா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குருகுலத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவாதியாயனாங்கிறது வந்து செல்ஃப் லேர்னிங். செல்ஃப் லேர்னிங் இன்னைக்கு நம்ம பண்றோமா? புக்குக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கோம். அந்த புக்குக்குள்ளேயே சுத்திட்டு அதுக்கே நமக்கு எப்படி இருக்கு? பயமா இருக்கு. இந்த ஒரு வருஷமா அந்த ஒரு புக்கு தான் படிக்கிறீங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அந்த ஒரு புக் தானே படிக்கிறீங்க. அந்த புக்குக்குள்ள இருந்து வர கொஸ்டின்ஸ்க்கு எதுக்கு பயப்படுறோம்? எதுக்கு பயப்படுறோம்? ஒரு கிளிய கூண்டுக்குள்ள ரொம்ப வருஷமா வச்சுட்டு திறந்து விட்டா என்ன பண்ணும்? பறக்காது. ஏன்னா பறக்க தெரியாது. ஸோ அது மாதிரி நம்ம யாரும் இருக்கக்கூடாது. கரெக்டா? பூட்டி வச்சாலும் அதையெல்லாம் என்ன பண்ணணும்? உடைச்செறிஞ்சிட்டு வெளியே போகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சரித்திரத்துல தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த முக்கியமான நாள்ல நீங்க எல்லாரும் இந்த விஷயத்த உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் அநீதியா பட்டாலும் அதை நம்ம எப்படி கேட்கணும்? எதிர்த்து கேட்கணும். கண்டிப்பா கேட்கணும். எதுக்கு கேட்கணும்? எதுக்கு எதிர்த்து கேட்கணும்? அநீதியா பட்டா கேட்கணும். அதுக்காக நாளைக்கு யூனிஃபார்ம் போட்டு வர மாட்டேன்னு கேட்கக்கூடாது. கேட்பீங்களா? ஸ்கூலுக்கு லேட்டா வருவோன்னு கேட்பீங்களா? ஸோ டிசிப்ளின் வேற, நம்மளுடைய சுதந்திரத்தை வந்து தடுக்கிறது வேற. உங்களோட சுதந்திரம் எதுல இருக்கு? நீங்க இன்னைக்கு ஒரு ஹிஸ்டரி புக்ல ஒன்று படிச்சீங்கன்னா அந்த விஷயத்தை பத்தி என்ன பண்ணணும்? சுவாதியாயனா நத்திங். நீங்க அதை பத்தி என்ன பண்ணணும்? இன்னைக்கு உங்க கையில உங்க போன் இருக்கா? டைம் மணிக்கணக்கா ரீல்ஸ் பாக்குறீங்களா? அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? இதுல போட்டிருக்க விஷயம் கரெக்டா அப்படின்னு நீங்க பண்ணலாமா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அந்த கரெக்டா ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சா நீங்க ரீக்ரியேட் பண்ணி நிறைய ஹிஸ்டரி புக்ஸ் நீங்க எழுதலாம். பண்ணலாம் தானே? ஆனால் ஒவ்வொன்றுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜியை கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணா நம்மளுடைய ஹிடன் ஹிஸ்டரியை ஃபுல்லா வெளியே கொண்டு வந்துடலாம். ஆனா அதை பண்ண வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்க கையில தான் இருக்குது. இன்னைக்கு வந்து வீரபாலகர் தினம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஏன் அவங்களை வந்து வீரபாலகர் தினம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம்? 26th. சரியா? அவுரங்கசீப்போட பீரியட் எப்படி இருந்தது? யாராவது சொல்ல முடியுமா? ஹிஸ்டரியில படிச்சிருக்கீங்களா? அவுரங்கசீப்போட பீரியட் நம்மளுடைய கண்ட்ரியில எப்படி இருந்தது? ரொம்ப கொடூரத்தோட உச்சத்துல இருந்தது. நம்மளுடைய பாரத நாட்டுல எவ்வளோ அமைதியா இருந்தோமோ அந்த அமைதியை வந்து மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க? வேனிஷ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்தா அவங்க முதல் கை வைக்கிறது என்னன்னா நம்மளுடைய கலாச்சாரம், கலை, கோவில், எதெல்லாம் புராதன சிற்பங்கள் இருக்குது இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? அழிச்சிருவாங்க. இப்ப நம்ம ஸ்கூலுக்குள்ள வந்தா இந்த ஒரு மரம் இருக்குது, இந்த மரத்துக்கிட்ட உட்காந்து சாப்பிடுவோம் இப்படின்னு உங்களுக்கு நிறைய பழக்கங்கள் இருக்குல்ல. மறுநாள் காலையில வரும்போது அந்த மரம் இல்லைன்னா நம்ம எவ்வளவு துடிச்சு போயிடுவோம். நான் இங்கதான் உட்காந்து பேசுவேன். பண்ணிருக்கோமா இல்லையா? ஒவ்வொரு இடத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? புதுசா ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அங்க நீங்க விளையாண்டு இருக்கீங்கன்னா அதுவே உங்களுக்கு கொஞ்ச நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. ஸோ சுத்தி நம்ம இருந்த எதுவுமே இல்லைன்னா நம்ம சொந்த நாட்டிலே நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அகதிகள் மாதிரி நம்ம வந்து உணர்வோம். அந்த உணர்வு தான் அவங்களுடைய பெரிய பலம். நம்மளை வந்து பலவீனம் ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க? சொந்த நாட்டிலேயே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? எல்லா கட்டமைப்பையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாற்றும் போது நமக்கு என்ன உணர்வோம்? இது நம்மளோட இடம் இல்லை அப்படிங்கிற உணர்வு நமக்கே வந்துடும். அவங்கள என்னவா எடுத்துக்குவோம்? பாஸா ஏத்துக்குவோம். ஒருத்தரை வந்து பாஸா ஏத்துக்கிறதும் நீ இங்க நிக்காத வெளியே போங்கிறது யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். இப்ப நான் உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், வாங்க நீங்க தானே கூப்பிடணும். உங்க ஸ்கூல் இது. நான் வந்து என்ன பண்ண முடியாது? இங்க அதிகாரம் செலுத்த முடியாது, செலுத்தவும் கூடாது. அந்த இடத்த நீங்க கொடுப்பீங்களா? இது உங்க ஸ்கூல். அதே மாதிரி இது நம்மளோட நாடு. அப்ப என்ன ஆயிடுச்சு? மெதுவா அவங்க ஆக்கிரமிச்சு அவங்களுடைய இதை எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? குரு கோவிந்த் சிங் 10வது சீக்கிய குரு, அவர் என்ன பண்ணாரு? இதை எதிர்த்து முதல் முறையா என்ன பண்ணாரு? அது வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு அமைதியா இருந்தவங்க என்ன பண்ணாங்க? இதை எதிர்த்து நம்ம போராடணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வாரியர்ஸா மாத்தினாங்க. இருக்கிற பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணாங்க? எதிர்த்து கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அண்ணா சொன்ன மாதிரி தலையில அந்த இது போட்டாங்க இல்லையா? அது எதுக்குன்னா யாருக்கும் தலை வணங்கக்கூடாது, நம்ம தலை நிமிர்ந்துதான் நிக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அவங்க ஒரு பால் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு ஏர்போர்ட் போறப்பையும் பார்த்துருப்பீங்க இல்லையா? நம்ம ஏர்போர்ட் போகும்போது நெயில் கட்டு கொண்டு போலாமா? ஆனா அவங்க ஒரு கத்தி வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு அது அலோடு. எதுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு பெருமை? எதுக்கு அது கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய தியாகம் தான் இன்னைக்கு நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சதுக்கு ஒரு பெரிய ரோல். ஸோ அந்த போர்ல வந்து அவுரங்கசீப்க்கு வந்து மொத்தம் அவுரங்கசீப்போடைய போராட்டத்துல குரு கோவிந்த் சிங்கோட 2 பசங்க, நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்கள் விடுவாங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைனாவே வீட்டுக்குள்ள பாதுகாப்பா வைப்பாங்க. ஆனா அவருடைய 2 பசங்களை போருக்கு அனுப்புனாரு.
அனுப்பிட்டு அந்த போர்ல அவங்க வீர மரணம் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா குடும்பம் வந்து பிரிஞ்சது. இன்னும் 2 பசங்க இருந்தாங்க, அவங்க பாட்டி வீட்டுல இருந்தாங்க. அவங்க பாட்டி வீட்டுல இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, இன்னும் இவருக்கு 2 பசங்க இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவுரங்கசீப்பை வந்து ரொம்ப பிரேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவுரங்கசீப் பார்த்து பயந்தது குரு கோவிந்த் சிங்கை வந்து பார்த்து ரொம்ப நடுங்கி போனார் அவர். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்தார். அவருடைய பசங்க 2 பேர் இருக்காங்கன்னா நாளைக்கு நமக்கு ஆபத்து தான். இன்னைக்கு படத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன பண்ணக்கூடாது, எதிரிய விட்டு வைக்க கூடாதுன்னு டைலாக் வருது இல்லையா? சோ அதே மாதிரி அந்த 2 பசங்களை தேடி அவுரங்கசீப் போனாரு. போயிட்டு அந்த 2 பசங்க கிட்ட ஒரு ஆப்ளிகேஷன் வச்சார். சின்ன சின்ன பசங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஒன்று நீங்க மதம் மாறுங்க, இல்லைன்னா உங்களுக்கு மரணம் தான் அப்படின்னு. அவங்க 2 பேரும் சொன்னாங்க, எங்க தலை யாருக்காகவும் வணங்காது. யாரோட பசங்க? குரு கோவிந்த் சிங்கோட பசங்க இல்லையா? இதெல்லாம் பார்த்து வளர்ந்த அந்த வீரத்தோட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னாச்சு, அவுரங்கசீப்க்கு அப்படி ஒரு பயம். உண்மையா அது பயம்தான். இந்த வீரத்தை வந்து வளர விட்டா என்ன ஆகும், நம்மள அழிச்சிருவாங்க, மக்கள் எல்லாம் என்ன ஆயிடுவாங்க, தைரியம் ஆயிடும். ஸோ இந்த இது வந்து ரொம்ப நம்ம வந்து கொடூரமா கொடுக்கணும்னு சொல்லி அவங்க உயிரோட சமாதி வைக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, ஒரு செவரோட வச்சு அவங்கள என்ன பண்ணாங்க, கட்டுனாங்க. அப்ப கூட அவங்க என்ன பண்ணல, அந்த முடிவை மாத்திக்கல. உங்ககிட்ட மண்டியிட மாட்டோம், நாங்க மதம் மாற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த செவரை இடிச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, அவங்க தலையை கூட வெட்டிட்டாரு. அப்ப என்ன ஒரு பயம் இருக்கணும்னு பாருங்க. இறந்ததுக்கு அப்புறம் கூட ஒருத்தர் மேல பயம் இருக்கணும்னா எந்த அளவுக்கு அவர் வந்து வீரமா இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க தலையை வெட்டிட்டாங்க. இதை பார்த்த மக்கள் எல்லாருக்கும் என்ன ஆச்சு, பயங்கர எழுச்சியாச்சு. அந்த எழுச்சியில என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாடெங்கும் எல்லாருக்குமே ஒரு போராடணுங்கிற அந்த குணம் வந்துச்சு. அந்த 2 குழந்தைங்களுடைய நினைவாதான் வீரபாலகர் தினம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா, நம்ம இவ்வளவு சுதந்திரமா இருக்கிறோம்னா அவங்களுடைய உயிர் தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை போற்றி தான் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம், அந்த சீக்கியர்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம், அந்த வாளை எப்பயுமே அவங்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட பிரைட். ஏன்னா அவங்களுக்கு அதுதான் எடுத்த அந்த சுதந்திரத்துக்கான தாகத்துக்கு எடுத்த முதல் ஸ்டெப்பே வந்து என்னன்னா அந்த வாளும் அந்த தலப்பாகை 5 பொருள் அவங்க வச்சுக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. இன்னைக்கு நம்ம போனாலும் நம்மளுடைய கோல்டன் டெம்பிள் சொன்னாங்க இல்லையா, பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா இப்பயும் அங்க என்ன இருக்குன்னா த்ரெட் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதை அழிச்சிடணும். அது அப்படிங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய எண்ணமா இருக்கு. அதுக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. மொத்த சீக்கியர்களும் அண்ணன் சொன்ன மாதிரி அத்தனை பேரும் ஒரு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் அங்க போனீங்கன்னாவே உங்களால இப்ப நம்ம சொல்ற கதையை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த வாளோட அவங்க எடுத்துட்டு இருக்க ப்ரைட் ஆகட்டும், அதை எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கணும் அப்படின்னு. நம்மளுடைய அடையாளங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, என்னைக்குமே விட்டு கொடுக்கூடாது. அடையாளத்தை தொலைஞ்சவன் என்ன ஆவான், மொத்தத்தையுமே இழந்துட்டு தான் நம்ம வந்து நிக்கணும். ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு முடிவுலையும் என்ன பண்ணணும், தைரியமா. இப்படி போரையே கண்ட பரம்பரையில தான் நம்ம வந்திருக்கோம். எக்ஸாம் ஒரு பிரச்சனையா நமக்கு, இந்த மாதிரி போர்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க தான் நம்ம எல்லாம். இவங்களுடைய ஒவ்வொரு ஜெனட்டிக்ஸும் உங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் தானே. நம்மளுடைய இதுல சுதந்திரம் அப்படின்னா நமக்கு யாரெல்லாம் ஞாபகம் வருது, சுபாஷ் சந்திர போஸ், மகாத்மா காந்தி, பகத்சிங், வஉசி, பாரதியார், கட்டபொம்மன், ஜவஹர்லால் நேரு, வேற லேடிஸ்ல யாருமே இல்லையா, ராணி லக்ஷ்மி பாய், அப்புறம் ஜான்சி ராணி, பண்டித, வேற வேலு நாச்சியார், குயிலி, அப்புறம் தீரன் சின்னமலை, அழகு முத்துக்கோள். ஸோ இது மாதிரி மறைக்கப்பட்ட வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. குமார கம்பண்ணன், நிறைய சொல்லிட்டே போகலாம். இதெல்லாம் கேட்கவே 7ஆம் அறிவுல எப்படி வந்து அந்த ஜெனட்டிக்கல் திருப்பி கொண்டுட்டு வர முடியுமோ அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே அந்த வீர பரம்பரையோடைய அணுக்கள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம இதெல்லாம் தோண்டி எடுக்க நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம், நம்மளே ப்ரைடாக தான் ஃபீல் பண்ணுவோம். நம்மளுடைய பெருமையையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு பத்திரமா எடுத்துட்டு போவோம். இந்த பெரிய பொறுப்பை நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நீங்க கரெக்டா செய்வீங்கன்னு நினைக்கிறேன். செய்வீங்களா? சரி, வீரபாலகர்களுக்கு நம்ம வந்து வீர வணக்கம் கொடுப்போமா? எல்லாரும் கண்ணை மூடி ஸ்ட்ரெயிட்டா ஒரு நிமிஷம் அவங்கள நினைச்சு கும்பிட்டுக்கோங்க.
தேங்க்யூ. வாழ்க பாரதம், வந்தே மாதரம்.